அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இரண்டாம் பாகத்தினுடைய 36வது நாள் பாடத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெற அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை நாம் மாற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதை மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்பை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் நன்மையான காரியங்களில் முந்தி செல்லும் தௌஃபீகை நமக்கு தருவானாக. 36வது நாள் பாடமான இன்றைய பாடத்திலே நாம் மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய அத்தருசு சாதிச அஷர 16வது பாடத்தின் உதாரணங்களையும் அதை தொடர்ந்து வரக்கூடிய பயிற்சிகளையும் தம்ரீன்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹு தஆலா வாருங்கள் கிதாபிற்குள்ளால் செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சும்ம அர்கபு அல் ஹாஃபிலத ஃபஅத்ஹபு இலல் மதரசதி என்பதிலிருந்து தான் இன்றைய தினம் நம்முடைய பாடம் துவங்க உள்ளது. சும்ம பிறகு, அர்கபு நான் வாகனிப்பேன், அல் ஹாஃபிலத அந்த பேருந்தில். அந்த பேருந்து அப்படின்னா அலிஃப்லாம், நிறைய அலிஃப்லாம் இருக்கு. அதுல இது திஹினியான அலிஃப்லாம்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பேருந்துனா நமக்கு மனசுல பதியும். என்ன பேருந்துன்னு? மதரசாவினுடைய பேருந்து அப்படின்னு. இப்போ ஒரு ஊர்ல போய் அல் அமீர் அந்த தலைவர் சொன்னார்னா அந்த ஊருடைய தலைவர் தான் அது குறிக்கும். ஏன்னா எல்லோருடைய திகினிலேயும் அமீர்னா அவர் தான் அப்படின்னு இருக்கும். அப்படி திகினோடு தொடர்பு கொள்ளக்கூடியதாக அர்த்தம் வரும். அந்த அடிப்படையில அல் ஹாஃபிலா அப்படின்னா இங்க எந்த பேருந்து? மதரசா சம்பந்தமான விஷயங்கள் வர்றதுனால மதரசாவுடைய பேருந்துங்கிற மாதிரி நமக்கு திஹினில் எட்டக்கூடியதாக இருக்கும். இதுக்கு அஹது திஹினி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பேருந்திலே நான் வாகனிப்பேன். ஃபதுஹபு இலல் மதரசதி மதரசாவின் பக்கம் நான் செல்லுவேன். பாருங்க, சும்ம ஹர்ஃப் அத்துஃப், அர்கபு ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில், அல் ஹாஃபிலத மஃஊல். ஃபா என்பது ஹர்ஃப் அத்துஃப் பிமஅன தஅகீப். ஃபதுஹபு ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில் இலா ஜார் அல் மதரசதி மஜ்ரூர். இந்த ஃபாவுக்கு நாம மேல சொன்னோம் ஃபசீஹியான அர்த்தமும் கொடுக்கலாம். எப்படி அர்த்தம் கொடுக்கலாம்? ஏன்னா ஃபசீஹான ஃபானா நம்ம சொல்லியிருக்கிறோம் போக்கப்பட்ட ஷரத்தினுடைய ஜவாபிலே வரக்கூடிய ஃபா. அப்போ நான் பேருந்திலே வாகனிப்பேன். அப்படி வாகனித்தேன் என்றால் நான் மதரசாவின் பக்கம் செல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கொடுத்தால் ஃபா ஃபசீஹான ஃபாவாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இவை யாராப் பாருங்க. ஃபா என்பது ஹர்ஃப் என்பதால் மபனி, அர்கபு ஃபிஇல் முதாரி லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய், அல் ஹாஃபிலத மஃஊல் என்பதால் அது லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு, ஃபா ஹர்ஃப் அத்ஃப் என்பதால் அது மபனி, அதுஹபு ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில், இதுவும் லமீர் ஃபாயில் தான். இது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய், இலா ஜார் ஹர்ஃப் என்பதால் மபனி, அல் மதரசத்தி மஜ்ரூர் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அடுத்து பாருங்க, வ தர்கபு உஹ்தி ஹாஃபிலத்தல் மதரசத்தி. இங்க தெளிவான முறையிலேயே சொல்லிட்டாங்க. அப்ப இந்த அல் ஹாஃபிலா அப்படிங்கறத நம்ம அஹது திஹ்னியாக வைத்தோம் அப்படிங்கிற அடிப்படையில மதரசாவுடைய பேருந்து அப்படின்னும், அல்லது திஹ்னியில எந்த ஒரு பேருந்து எல்லாருடைய திஹ்னிலையும் இருக்குமோ அந்த பேருந்தை குறிக்கக்கூடியதாகவும் இது இருக்கலாம். அஹது திஹ்னினா அப்படிதான், நம்ம எதுவும் சொல்லப்பட்டிருக்காது, சொல்லப்படாமலேயே திஹ்னிலே உள்ள ஒன்றை குறிக்கக்கூடியதாக அமையும். அந்த அடிப்படையில இது அஹது திஹ்னியானதாக எடுத்துக்கொள்ளணும். இப்ப அடுத்து பாருங்க, என்னுடைய சகோதரி வாகனிப்பால் ஹாஃபிலத்தல் மதரசத்தி மதரசாவுடைய பேருந்திலே. வாகனித்து ஃபததுஹபு இலா மதரசத்திஹா ஃபததுஹபு அவள் செல்வாள், இலா மதரசத்திஹா அவளுடைய மதரசாவின் பக்கம் செல்வாள், வ நர்ஜிஉ இலல் பைத்தி வீட்டின் பக்கமாக நாங்கள் திரும்புவோம், பஅத நிஹாயத்தி மீஆதில் மதரசத்தி மதரசாவினுடைய குறிப்பிட்ட நேரம் முடிந்ததற்கு பிறகு வீட்டின் பக்கமாக நாங்கள் திரும்புவோம். இப்ப பாருங்க,
இந்த வாவுக்கெல்லாம் இன்னும் அப்படிங்கிற அர்த்தத்தை வச்சுக்கணும், அத்தஃபுடைய எழுத்துங்கிறதுனால. பாருங்க, வாவ் என்பது ஹர்ஃபு அத்துஃபு. தர்கபு ஃபிஇல் முதாரி லமீரு ஃபாயில். இந்த வாவை நாம இஸ்தினாஃபாக வைத்தால் இந்த இடத்திற்கு பொருத்தமாக இருக்கும். தன்னை பற்றி சொல்லிட்டாரு, இப்ப அடுத்து தன்னுடைய சகோதரியை பற்றி புதுசா சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்ப இஸ்தினாஃபாக வைக்கலாம். தர்கபு ஃபிஇல் முதாரி உக்தி ஃபாயில் முலாஃபு யா முலாஃப் இலைஹி ஹாஃபிலத மஃஊல் முலாஃப் அல் மദ്രസதி முலாஃப் இலைஹி. ஃபா ஹர்ஃபு அத்ஃபாக வைப்போம். தத்ஹபு ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில் எங்க அத்ஃப் செய்யப்படணும்? தர்கபுல் அத்ஃப் செய்யப்படணும். இலா ஜாரு மദ്രസதி மஜ்ரூர் முலாஃப் ஹா முலாஃப் இலைஹி. வாவ் ஹர்ஃப் அத்ஃப், அதே எங்க அத்ஃப் செய்யணும்? நாம இந்த தத்ஹபுல் அத்ஃப் செய்யலாம். அப்ப இந்த ஃபாவுடைய மானா திரும்ப கிடைக்கும். இலா ஜாரு அல் பைத்தி மஜ்ரூர் بعد الأرف مضاف نهاية مضاف إليه مضاف ميعاد مضاف إليه مضاف المدرسة مضاف إليه. இப்போ இதற்குண்டான இஅராப பார்ப்போம். நாம வாவ் ஹர்ஃபு இஸ்தினாஃப் மப்னி தர்கபு ஃபிஇல் முதாரி லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ உக்தி லாஹிர முகத்தரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ யா முலாஃப் இலைஹி மஹல் ஜர் லமீர் என்பதால் அது மபனி. ஹாஃபிலத மஃபூல் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு அல் மദ്രസதி முலாஃப் இலைஹி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர் பா ஹர்ஃப் அத்ஃப் என்பதால் மபனி. தத்ஹபு ஃபிஇல் முதாரி லமீர் ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ இலா ஹர்ஃபுல் ஜர் என்பதால் மபனி. மദ്രസதி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர் ஹா என்பது முலாஃப் இலைஹி மஹல் ஜர் லமீர் என்பதால் அது மபனி. வாவ் ஹர்ஃப் அத்ஃப் என்பதால் அது மபனி. நர்ஜிஉ ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ இலா ஹர்ஃபுல் ஜர் என்பதால் மபனி. அல் பைத்தி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர் பஅதல் அர்ஃப் முலாஃப் நிஹாயத்தி முலாஃப் இலைஹி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர் மிஆதி முலாஃப் இலைஹி என்பதால் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர் மദ്രസத்தையும் முலாஃப் இலைஹி என்பதால் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர். நாம பொதுவா சொல்லியிருக்கிறோம், லர்ஃபுக்கு நாம லர்ஃப்னு சொன்னாலே போதுமானதா இருக்கும், ஏன்னா அது மஃபூல் ஃபீஹியுடைய மகாம்ல வந்துடும் அப்படிங்கிறதுனால. சரி பாருங்க, இப்ப இதுவரைக்கும் உள்ள வார்த்தைகள் முடிஞ்சது. இப்ப அடுத்து யா சஈது சஈதே வ அன்த பிமாதா தப்தஉ ஸபாஹக நீயாகிறவன், அன்த நீ, இன்னும் நீயாகிறவன், பிமாதா தப்தஉ ஸபாஹக உன்னுடைய காலையை, அதாவது காலை பொழுதை நீ எதை கொண்டு துவங்குவாய் அப்படின்னு கேக்குறாங்க. இதற்குண்டான தர்கீப் யா ஹர்ஃபுன் நிதா சஈது முனாதா முஃப்ரது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ வாவு இஸ்தினாஃப் பிரிச்சு கொண்டு வராங்க. அன்த நீயாகிறவன் முபுத்ததா பா ஜாரு மாதா மஜ்ரூர். நம்ம சொல்லியிருக்கிறோம் இஸ்மு இஸ்திஃபஹாம். இஸ்திஃபஹாம் இருக்கின்ற உள்ள இஸ்முகளில் ஒன்றுதான் எனது இந்த மாதா என்பது. இதை இன்னும் விளக்கி சொல்லுவாங்க, மாதா இஸ்மு இஸ்திஃபஹாம் ஜா இஸ்மி இஷாரா சேர்ந்து முரக்கபாயி இது மாதா இஸ்மி இஸ்திஃபஹாமாக ஆயிடுச்சு. அப்ப பா ஜாரு மாதா மஜ்ரூர் இஸ்மி இஸ்திஃபஹாம் மஜ்ரூர். தபுதஉ ஃபிஇல் முதாரிஇ லமீர் ஃபாயில் ஸபாஹ மஃஊல் முலாஃப் க முலாஃப் இலைஹி. இப்போ யாராபு பார்ப்போம். யா ஹர்ஃபுன் நிதா என்பதால் அது மபனி. சஈது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ சொன்னோம். வாவு ஹர்ஃபு என்பதால் அதுவும் மபனி. அன்த என்பது முபுத்ததா மஹல்லு ரஃபஇ, ஆனால் லமீர் என்பதால் அது மபனி. பா ஹர்ஃப் என்பதால் மபனி. மாதா இஸ்மு இஷாரா இஸ்மு இஸ்திஃபஹாம் மபனி. தபுதஉ ஃபிஇல் முதாரி லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ ஸபாஹ மஃஊல் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு க முலாஃப் இலைஹி மஹல் ஜர், ஆனாலும் அது மபுனி. இப்ப அன்தவுடைய முபத்து தான் வந்துருச்சு, அதனுடைய ஹபர் தபுதஉங்கிற ஜும்லா தான் ஹபர். சரி பாருங்க, இப்ப அடுத்து அப்ப சஈதே உன்னுடைய காலை பொழுதை நீ எப்படி துவங்குவாயின்னு கேள்வி. அப்போ சயீது பதில் அளிக்கிறாரு, அபுதஉ ஸபாஹி என்னுடைய காலை பொழுதை நான் துவங்குவேன். கதாலிக்க அவ்வாறே, அவ்வாறேனா மேல சொன்னாங்களோ இல்லையா நிறைய நபர்கள் எப்படி துவங்குவாங்களோ அவ்வாறே, பிஸ்ஸலாத்தி தொழுகையை கொண்டும், திலாவத்தில் குர்ஆனி குர்ஆன் ஓதுவதை கொண்டும் நான் என்னுடைய காலை பொழுதை துவங்குவேன். அபுதஉ ஃபிஇல் முதாரி லமீரு ஃபாயில் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ
சபாஹி மஃபூல் முலாஃபு யா முலாஃப் இலைஹி. அப்ப சபாஹ் என்பது முகத்தரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. யா முலாஃப் இலைஹி மஹல்லு ஜர்ரு லமீர் என்பதால் மபுனி. காஃப் ஜாரு தாலிக மஜ்ரூரு ரெண்டுமே மபுனி. பா ஜாரு அஸ்ஸலாத்தி மஜ்ரூரு. வாவு ஹருஃப் அத்துஃபு திலாவத்தி மஅதூஃப் முலாஃபு. திலாவத்தி என்பதை அஸ்ஸலாத்தில அத்துஃபு செய்யணும். அல் குர்ஆனி முலாஃபு இலைஹி. பாருங்க, அப்போ பா என்பது ஹர்ஃபுல் ஜர்ரு மபனி. அஸ்ஸலாத்தி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வாவ ஹர்ஃப் அத்துஃபு அது மபனி. திலாவத்தி மஅதூஃப் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அல் குர்ஆனி முலாஃப் இலைஹி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அடுத்து வஹல் தஅகுலுல் ஃபுத்தூர ஐதன். சயீதை பார்த்து தான் கேள்வி கேட்கிறாங்க. நீ காலை உணவையும் சாப்பிடுவாயா? நஅம். சயீத் பதில் கொடுக்கிறார், நஅம் ஆம். ஆக்குலுல் ஃபுத்தூர. இந்த வாவுகளுக்கெல்லாம் இன்னும் அர்த்தம் வச்சுக்கணும். ஏன்னா எல்லா அத்துஃபினுடைய வாவாகவே தொடரக்கூடியதா இருக்கும். நஅம் ஆம். ஆக்குலுல் ஃபுத்தூர நான் காலை உணவை சாப்பிடுவேன். வா அஷ்ரபுல் புன்ன காஃபியை நான் குடிப்பேன். வா தஷ்ரபு மஇ என்னோடு குடிப்பால். உக்திய ஸ்வகீரத்து சிறிய என்னுடைய சகோதரி என்னோடு குடிப்பால். இப்போ இதற்குண்டான யாராபு தர்கீபாவும் வாவ ஹர்ஃப் அத்துஃபு. ஹல் என்பது இஸ்திஃபஹாமினுடைய ஹர்ஃபு. நாம சொல்லி இருக்கிறோம், ஆவும் ஹல்லும் இஸ்திஃபஹாமினுடைய ஹர்ஃபுகளில் உள்ளது. இப்போ ஹர்ஃப் இஸ்திஃபஹாம் தவக்குல் ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில். அல் ஃபுத்தூர மஃஊல் ஐதன் மஃஊல் முத்லக். பாருங்க, போக்கப்பட்ட ஃபிஇல் லமீர் ஃபாயிலுடைய மஃஊல் முத்லக். வாவ ஹர்ஃப் அத்ஃப் என்பதால் மபனி. ஹல் ஹர்ஃப் இஸ்திஃபஹாம் என்பதால் மபனி. தவக்குலு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாயி. அல் ஃபுத்தூர லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. ஐதனும் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. நஅம். நஅம் அப்படிங்கிறது ஹர்ஃப் ஜவாப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னாடி சொல்லியிருக்கிறோம், இஸ்திஃபஹாமுடைய ஹர்ஃபான ஆவிற்கும் ஹல்லிற்கும் பதில் லா வரணும் அல்லது நஅம் வரணும். அப்ப இந்த நஅம் என்பது ஹர்ஃபு ஜவாப், அது மபனி. ஆக்குலு ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாயி. அல் ஃபுத்தூர மஃஊல் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. வாவ ஹர்ஃப் அத்ஃப். அஷ்ரபு மஅதூஃப் ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில். அஷ்ரபுவை நம்ம ஆக்குலுல் அத்ஃப் செய்யணும். அஷ்ரபு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாயி. அல் புன்ன மஃஊல் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. வாவ ஹர்ஃப் அத்ஃப். தஷ்ரபு ஃபிஇல் முதாரி. தஷ்ரபுவை நாம ஆக்குலுல் அத்ஃப் செய்யணும். மஇய மஅஜ் லர்ஃப் முலாஃப் யா முலாஃப் இலைஹி. உக்தி ஃபாயில் முலாஃப் யா முலாஃப் இலைஹி. உக்தி மௌசூஃபும் கூட. அஸ்ஸகீரத்து சிஃபத்து. அப்போ தஷ்ரபு ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில் மஅ லர்ஃப் முலாஃப் யா முலாஃப் இலைஹி மஹல்லு ஜர்ரு லமீர் என்பதால் அது மப்னி. உக்தி என்பது முகத்தரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாயி. யா முலாஃப் இலைஹி மஹல்லு ஜர்ரு லமீர் என்பதால் மப்னி. அஸ்ஸகீரத்து உக்தி உடைய சிஃபத். அப்போ உக்தி என்பது மர்ஃபூ, முகத்தரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா மர்ஃபூ. எனவே அதன் சிஃபத்தும் மர்ஃபூ தான், லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாயி. அடுத்து பாருங்க, வஹல் ததுஹபு பஅத ஸாலிக இலல் மദ്രസதி. வஹல் ததுஹபு இன்னும் நீ செல்வாயா. பஅத ஸாலிக இதற்கு பிறகு நீ செல்வாயா. இலல் மദ്രസதி மதரசாவின் பக்கம் நீ செல்வாயா. அந்த நேரத்துல பேசிட்டு இருக்காங்க, பேசக்கூடிய நேரத்தை நினைச்சு சொல்றாங்க. இதுக்கு பிறகு நீ மதரசாக்கு போவியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப பதில் கொடுக்கிறார், லா இல்லை. லா அதுஹபு இலல் மദ്രസதி மதரசாவின் பக்கமாக நான் செல்ல மாட்டேன். வதுஹபு இலல் ஹதீகதி தோட்டத்தின் பக்கமாக நான் செல்வேன். என்னன்னா காரணம், அன்ன வாலிதி என்னுடைய தந்தையாகிறவர் புஸ்தானியன் தோட்டக்காரராக இருக்கிறார். ஃபதுஹபு இலல் ஹதீகதி எனவே நான் தோட்டத்தின் பக்கமாக செல்வேன். பில் கதாஇ வல் அஷாஇ மதிய உணவை கொண்டும், வல் அஷாஇ இரவு உணவை கொண்டும் நான் தோட்டத்தின் பக்கமாக செல்லுவேன். வஅக்ரஉல் குதுப என்னும் நான் புத்தகங்களை கிதாபுகளை படித்துக் கொள்வேன். அலா ஜத்தி என்னுடைய பாட்டனாரிடத்திலே நான் படித்துக் கொள்வேன். ஃபில் லைலி இரவிலே படித்துக் கொள்வேன். பாருங்க, இதற்குரிய நாம தர்கீப் இஅராபி பார்ப்போம். வாவ் என்பது ஹர்ஃப் இஸ்தினாஃப், புதுசா கேட்கிறார். ஹல் ஹர்ஃப் இஸ்திஃபாம், அது மபனி, சுக்குன் மீது மபனி. ததுஹபு ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா. பஅத லர்ஃப் முலாஃப் ஸாலிக முலாஃப் இலைஹி. அப்ப பஅத என்பது லர்ஃப்,
அது இங்க நசுப பெற்று வந்திருக்குது. ஃபதஹத்தை கொண்டு லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நசுப பெற்று வந்திருக்கு. தாலிக்க முலாஃப் இலைஹி மஹல்லு ஜர்ரு லமீர் என்பதால் அது மபனி. இலா ஜாரு ஹர்ஃபுல் ஜர் என்பதால் மபனி. அல் மதரசத்தி மஜ்ரூர் லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர். லா என்பது ஹர்ஃபுன் நஃபி, இது ஹர்ஃபு ஜவாபுன்னு நம்ம சொல்லுவோம். மேல நஅம் அந்த மாதிரி. மபனி லா அதுஹபு, லா ஹர்ஃபுன் நஃபி, அதுஹபு ஃபிஇல் முலாரி லமீர் ஃபாயில் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாயில். இலா ஜார் ஹர்ஃபுல் ஜர் என்பதால் மபனி. அல் மதரசத்தி மஜ்ரூர் லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு. வாவ ஹர்ஃப் அத்துஃப், அதுஹபு ஃபிஇல் முலாரி லமீர் ஃபாயில். அதுஹபுவை நாம லா அதுஹபுல் அத்துஃப் செய்யணும். அதுஹபு ஃபிஇல் முலாரி லமீர் ஃபாயில் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாயில். இலா ஜாரு மபனி. அல் ஹதீகத்தி மஜ்ரூர் லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு. லி அன்ன ஹர்ஃபு தஅகீதி வல் இஸ்திதராக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹுரூஃபுல் முஷப்பஹத்தி பில் ஃபிஇல்ல ஒரு ஹர்ஃபு தான் லி அன்ன. இஸ்மிற்கு நஸ்பும் ஹபருக்கு ரஃபும் செய்யக்கூடிய ஹர்ஃபுகளில் ஒன்று. இதுக்கு ஹர்ஃபு தஅகீதி வல் இஸ்திதராக் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப லி அன்ன ஹர்ஃபு தஅகீதி வல் இஸ்திதராக். வாலிதி லி அன்ன உடைய இஸ்மு முலாஃப் யா முலாஃப் இலைஹி. புஸ்தானியுன் ஹபர். வாலி அன்ன என்பது ஹர்ஃப் என்பதால் மபனி. வாலிதி முகத்தரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. யா முலாஃப் இலைஹி மஹல்லு ஜர்ரு மபனி. புஸ்தானியுன் ஹபர் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய். ஃப அதுஹபு உடனே ஃப ஹர்ஃபு ஹத்ஃபு பிமான தாகீப். அதுஹபு ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில். ஃபா என்பது மபனி. அதுஹபு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய். இலா ஜார் ஹர்ஃபுல் ஜர் மபனி. அல் ஹதீகத்தி மஜ்ரூர் லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர். பா ஜார் மபனி. அல் கதாயி மஜ்ரூர் லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர். வாவ ஹர்ஃப் அத்துஃப் மபனி. அல் அஷாயி மஅத்தூஃப் எங்க அத்துஃப் செய்யணும்? அல் கதால அத்துஃப் செய்யணும். காலை மதிய உணவை கொண்டும் இரவு உணவை கொண்டும். அப்ப அல் அஷாயி மஅத்தூஃப் லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர். வாவ ஹர்ஃப் அத்துஃப். அக்ரஉ ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில். அக்ரஉவை நாம அதுஹபுல் அத்துஃப் செய்யணும். அல் குத்துப என்பது மஃஊல். அப்ப அக்ரஉ லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய் வாவ் மப்னி. அல் குத்துப மஃஊல் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. அலா ஜார் ஹர்ஃப் என்பதால் அது மப்னி. ஜத்தி ஜத்தி மஜ்ரூர் முலாஃப் யா முலாஃப் இலைஹி ஃபி ஜார் அல்லைலி மஜ்ரூர். அப்ப ஜத்தி முகத்தரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. யா முலாஃப் இலைஹி மஹல்லு ஜர்ரு மப்னி லமீர் என்பதால். ஃபி ஜார் ஹர்ஃப் என்பதால் மப்னி. அல்லைலி மஜ்ரூர் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. இப்போ அடுத்த வார்த்தை பாருங்க. வஹல் ததுஹபு இலல் மைதானி. மீண்டும் கேள்வி கேட்கிறான். மைதானத்தின் பக்கம் நீ செல்வாயா? வதல்அபு பி குரத்தில் கதமி. கால் பந்தை கொண்டு நீ விளையாடுவாயா? ஃபுட்பாலை கொண்டு நீ விளையாடுவாயா என்பது கேள்வி. நஅம் ஆம். பதில் கொடுக்கிறார் சயீத். ஆம். அதுஹபு நான் செல்வேன். எங்க மைதானத்தின் பக்கமாக நான் செல்வேன். வததுஹபு மஇ என்னோடு செல்வாள். உக்திய ஸ்வகீரத்து சுஆது. சுஆது என்ற என்னுடைய சிறிய சகோதரி என்னோடு செல்வாள். வ நர்ஜிஉ மஅன் நாங்கள் நர்ஜிஉ மீளுவோம் மஅன் ஒன்று சேர்ந்தவர்களான நிலையில். அப்ப ஒன்னா நாங்க மீண்டு வருவோம். எல் பைத்தி வீட்டின் பக்கமாக மீண்டு வருவோம். பாருங்க வாவ் இஸ்தினாஃப் ஹர்ஃப் ஹல் இஸ்மு இஸ்திஃபஹம் வாவ் மபனி ஹல்லு மபனி. ததுஹபு ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய். இலா ஜார் ஹர்ஃப் என்பதால் மபனி. அல் மைதானி மஜ்ரூர் லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு. வாவ் ஹர்ஃப் அத்ஃப் மபனி. தல்அபு மஅத்தூஃப் எங்க ததுஹபு அத்ஃப் செய்யணும். தல்அபு ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய். பா ஜார் குரத்தி மஜ்ரூர் முலாஃப் அல் கதமி. அல் கதமி இல்ல கிதம் தான் போடுவாங்க. அல் கதம் கதம். கிதம்னா அல்லாஹுடைய சிஃபத்துகள்ல உள்ளது அதல்ல. அல் பி குரத்தில் கதமி. இப்ப பா ஹர்ஃபுல் ஜர் என்பதால் மபனி. குரத்தி மஜ்ரூர் லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு. அல் கதமி மஜ்ரூர் இது மஜ்ரூர் முலாஃப் இலைஹி என்பதால் ஜரு செய்யப்படக்கூடியது. எதை கொண்டு ஜர்ரு? லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜரு செய்யப்படக்கூடியது. நஅம் என்பது ஹர்ஃபு ஜவாபு மப்னி. அதுஹபு ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய். வாவ் ஹர்ஃப் அத்ஃப் மப்னி. ததுஹபு மஅத்தூஃப் ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில். ததுஹபுவை நாம அதுஹபுல் அத்ஃப் செய்யணும். ததுஹபு ஃபிஇல் முதாரி லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய். மஅல் அர்ஃப் முலாஃப் யா முலாஃப் இலைஹி. அப்போ யா என்பது மஹல் ஜர்ரு என்பதால்
அது ஜர்ருடைய முலாஃப் இலேஹி என்பதால் ஜர்ருடைய ஹாலத்து, ஆனால் தமீர் என்பதால் மப்னி. உக்தி என்பது ததுஹபுடைய ஃபாயில் முலாஃபு, யா முலாஃப் இலேஹி. உக்தி என்பது மௌசூஃபும் கூட. அஸ்வகீரத்து சிஃபத்து, சுஆது என்பது உக்தியிலிருந்து பதல். அப்போ உக்தி முகத்தரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய், யா முலாஃப் இலேஹி மஹல் ஜரு, ஆனால் மப்னி. அஸ்வகீரத்து லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாயினா உக்தியிலிருந்து பதிலாகிறதுனால, உக்தியிலிருந்து சிஃபத் ஆகிறதுனால. சுஆத் என்பது பதல் உக்தியிலிருந்து. அப்போ இதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாயி. வ இன்னும் ஹர்ஃபு அத்ஃப். நர்ஜிஉ ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில். இந்த நர்ஜிஉ என்பதை அது ஹபோல் அத்ஃப் செய்யலாம். மஅன் என்பது ஹால். இலா ஜாரு அல் பைத்தி மஜ்ரூர். நர்ஜிஉ ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாயி. மஅன் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்ப். இலா ஹர்ஃபுல் ஜர் என்பதால் மப்னி. அல் பைத்தி மஜ்ரூர் லாஹிரத்தான கஸரத்தை கொண்டு ஜர்ரு. இதுவரை இந்த பாடத்தினுடைய உதாரணங்கள் முடிஞ்சது. இதை தொடர்ந்து நாம பயிற்சிகளை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது முதல் பயிற்சியான அலிஃபுடைய பயிற்சி. இதுல பொதுவாகவே பாடத்திற்குள்ளிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டு பதிலளிக்கப்படும். அப்படி இதுல 9 கேள்விகள் பாடத்திற்குள்ளிருந்து கேட்கப்பட்டிருக்கு. அதற்கு நாம பாடத்திற்கு உள்ளிருந்தே பதிலளிக்கணும். அந்த 9 கேள்விகளுக்கு உண்டான பதிலையும் நாம் இங்க மொத்தமாக தொகுத்து கொடுத்திருக்கிறோம். இதை நாம பார்த்து விட்டால் நமக்கு பாடங்களை, அந்த கேள்விகளை வாசிக்கும் பொழுது பதில் இலகுவாக புரியக்கூடியதாக இருக்கும். வாங்க கிதாபிற்குள்ளால் செல்லலாம். முதல் கேள்வி, பி ஐயி ஷைஇன் யப்தஉ வாலிதுக சபாஹஹு. உன்னுடைய தந்தை அவருடைய காலை பொழுதை எதை கொண்டு துவங்குவார்? நாம ஒவ்வொரு வார்த்தைக்கும் அடிக்கோடிட்டு நாம அர்த்தம் வச்சிருக்கிறோம். அதை நாம கவனித்துக்கணும். உன்னுடைய தந்தை அவருடைய காலை பொழுதை எதை கொண்டு கழிப்பார், துவங்குவார்? அப்ப இதற்குண்டான பதில் பாடத்திற்குள்ள நமக்கு போனாலே தெரிய வரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு கேள்விக்குமே அப்படிதான் இருக்கும். எபுதஉ வாலிதி அஸ்ஸபாஹ. நாம பதில்ல சபாஹூன்னு போடுவோம் கேள்விக்கு தோதுவாக. பிஸ்வலாத்தி வ திலாவத்தில் குர்ஆனி என்பதுதான் பதில். எபுதஉ வாலிதி, என்னுடைய தந்தை துவங்குவார். சபாஹு, அவருடைய காலை பொழுதை துவங்குவார். பிஸ்வலாத்தி வ திலாவத்தில் குர்ஆனி, தொழுகையை கொண்டும் குர்ஆன் ஓதுவது கொண்டும். இரண்டாவது கேள்வி என்னது? வபிமாதா தபுதஉ வாலிததுக சபாஹஹா. உன்னுடைய தாய் அவர்களுடைய காலை பொழுதை எதை கொண்டு துவங்குவார்கள்? கேள்வி. பதில் என்ன? தபுதஉ உம்மி சபாஹஹா. என்னுடைய தாய் அவர்களுடைய காலை பொழுதை துவங்குவார்கள். பிஸ்வலாத்தி வ திலாவத்தில் குர்ஆனி, தொழுகையை கொண்டும் குர்ஆன் ஓதுவதை கொண்டும் துவங்குவார்கள். மூணாவது, ஹல் தத்துபஹு அன்த அஷாய. நீ டீயை, தேநீரை சமைத்தாயா? அவ் அல்லது தத்துபஹு லக்க உம்முக்க அஷாய. உன்னுடைய தாய் உனக்கு ஷாயா, டீயை சமைத்து கொடுப்பார்களா? அப்ப நீ சமைப்பாயா அல்லது உன் தாய் சமைப்பார்களா? முஸ்தகபிலான கேள்வி. பதில் என்னது? இதற்கு நாமளா பதில் கொடுக்கிறது தான். தத்துபஹு உம்மி லீ அஷாய. என்னுடைய உம்மா எனக்கு டீயை சமைத்து கொடுப்பார்கள். இது பாடத்துல இல்ல, நம்மளா எழுதக்கூடிய பதில். அடுத்து நான்காவது, வ கைஃப தபுதஉ அன்த ஸபாஹக. நீ உன்னுடைய காலை பொழுதை எப்படி துவங்குவாய்? இதற்கான பதில் அபுதஉ ஸபாஹி, என்னுடைய காலை பொழுதை நான் துவங்குவேன். பிஸ்வலாத்தி வ திலாவத்தில் குர்ஆனி, குர்ஆனை ஓதுவது கொண்டும், அதே போன்று பிஸ்வலாத்தி தொழுகையை கொண்டும், வ திலாவத்தில் குர்ஆனி குர்ஆன் ஓதுவதை கொண்டும் நான் என்னுடைய காலை பொழுதை துவங்குவேன். ஐந்தாவது கேள்வி, ஒபிமாதா எபுதஉ அஹூக ஸகீரு ஸபாஹஹு. உன்னுடைய சிறிய சகோதரன் அவனுடைய காலை பொழுதை எப்படி, எதை கொண்டு துவங்குவார்? இங்க எல்லாமே பிமாதா, எதை கொண்டு. இங்கேயும் பிமாதா, எதை கொண்டு. பி ஐயிஷைனாலும் எதை கொண்டுதான். பாருங்க, எதை கொண்டு துவங்குவார் அப்படிங்கிறது கேள்வி. அப்ப எபுதஉ அஹி அஸ்ஸகீரு, என்னுடைய சிறிய சகோதரர் துவங்குவார். ஸபாஹஹு, அவருடைய காலை பொழுதை துவங்குவார். பிஸ்வலாத்தி, தொழுகையை கொண்டும், திலாவத்தில் குர்ஆனி குர்ஆன் ஓதுவதை கொண்டும் துவங்குவார்.
ஆறாவது கேள்வி, மை யஜ்லிசு ஹவுலல் மாஇதத்தி அவ்வலன், உணவு தட்டை சுற்றி ஆரம்பமாக யார் அமருவார், சும்மமன் பிறகு யார் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இதற்குண்டான பதில் என்ன? யஜ்லிசு அபி அவ்வலன் ஹவுல மாஇதத்தில் ஃபுதூரி. இங்க அல் ஃபுதூருங்கிற வார்த்தை இடம்பெறல, நம்ம பாடத்திற்கு உள்ள வந்தனால சேர்த்துக்கிறோம். காலை உணவு சாப்பிடக்கூடிய அந்த காலை உணவினுடைய தட்டினுடைய தட்டை சுற்றி நிலையில் ஆரம்பமாக என்னுடைய தந்தை அமருவார். சும்ம தஜ்லிசு உம்மி, பிறகு என்னுடைய தாய் அமருவார்கள். சும்ம தஜ்லிசு ஜத்ததி, பிறகு என்னுடைய பாட்டி அமருவார்கள். சும்ம எஜ்லிசு அஹி, பிறகு என்னுடைய சகோதரன் அமருவான். சும்ம தஜ்லிசு உஹ்தி, பிறகு என்னுடைய சகோதரி அமருவாள் என்பதுதான் பதில். ஆறாவது என்னது? ஹல் தர்கபு உஹ்துகல் அல் ஹாஃபிலத்த, உன்னுடைய சகோதரி அந்த பேருந்திலே வாகனிப்பார்களா? வாகனித்து ஃபததுஹபு இலல் மதரசதி, மதரசாவின் பக்கம் அவள் உன் சகோதரி செல்வாளா? கேள்வி. நஅம், பதில் கொடுக்கணும். ஆம். தர்கபு உஹ்தி அல் ஹாஃபிலத்த, என்னுடைய சகோதரி அந்த பேருந்திலே, அந்த பேருந்துனா அந்த மதரசாவுடைய பேருந்திலே அவள் வாகனிப்பாள். ஃபததுஹபு இலல் மதரசதி, மதரசாவின் பக்கமும் அவள் செல்வாள். பிமாதா யபுதஉ சயீதுன் சபாஹஹு, சயீது அவனுடைய காலை பொழுதை எதை கொண்டு துவங்குவார்? பாருங்க, யபுதஉ சயீதுன் சபாஹஹு, சயீது அவனுடைய காலை பொழுதை துவங்குவான். பிஸ்ஸலாத்தி வ திலாவத்தில் குர்ஆனி, குர்ஆன் தொழுகையை கொண்டும், திலாவத்தில் குர்ஆனி குர்ஆன் ஓதுவதை கொண்டும் துவங்குவார். இறுதி கேள்வி, மத்தா யக்ரஉ சயீதுன் அல் குதுப, கிதாபுகளை புத்தகங்களை எப்பொழுது சயீது படிப்பார்? வஅலா மை யக்ரஉ, யாரின் மீது, அதாவது யாரிடத்திலே அவர் ஓதுவார்? பதில் எனது, யக்ரஉ சயீதுன் அல் குதுப, சயீது கிதாபுகளை, அந்த கிதாபுகளை படிப்பார். அலா ஜத்திஹி, அவருடைய பாட்டனாரிடத்திலே படிப்பார். ஃபில் லைலி, இரவிலே படிப்பார் என்பதுதான் பதில். இப்போ 9 கேள்விகளுக்கு உண்டான பதில் முடிஞ்சது. இந்த கேள்வி பதில்களுக்கு நமக்கு நோக்கம் என்னன்னா, ஒரு முஸ்தக்பிலான ஃபிஅல் அமைக்கப்படக்கூடிய முறையை நாம கவனிக்கணும். ஒரு முத்தக்கல்லீம், அதாவது ஒருவர் தன்னை குறித்து சொல்லுகிற பொழுது எப்படி வார்த்தைகளை அதுஹபு என்று பயன்படுத்தணும், அதுவே முன்னிலையிலே உள்ள ஒருவரை குறித்து சொல்லும் பொழுது எப்படி ததுஹபு நீ செல்வாய் என்று சொல்லணும், காயிபிலே உள்ள ஒருத்தரை பற்றி சொல்லும் பொழுது எப்படி எபுதஉ அவர் அமருவார் இப்படின்னு, அதாவது காயிபனா மறைந்திருக்கக்கூடிய படற்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி என்னது முஸ்தக்பிலான ஃபிஅலை எப்படி புழங்கணும் என்பது குறித்த விளக்கத்தை சொல்றதுக்காக தான் இந்த உதாரணங்கள் நமக்கு சொல்லி காட்டப்பட்டுள்ளது. அடுத்து பாவுடைய பயிற்சி பாருங்க. இது கோடிட்ட இடத்துல இந்த இரு வார்த்தைகளில் தோதுவானதை நாம நிரப்பணும். ஆமீருன் யஅகுலுல் ஜவாஃபத்த, கொய்யாய் பழத்தை சாப்பிடுவார். ஏன் தஅகுலு வராது? ஏன்னா ஆமீர் முதக்கர், ஆண்பாலை குறிக்கக்கூடியது. எனவே யஅகுலு தான் பொருந்தும். சுஆது தஅகுலுல் இஜ்ஜாஸ, பேரிக்காயை சாப்பிடுவாள். ஏன் யஅகுலு வராது? ஏன்னா சுஆத் என்பது முஅன்னஸ், பெண்பாலை குறிக்கக்கூடியது. அப்ப தஅகுலு முஅன்னஸ் தான் பொருந்தக்கூடியதா இருக்கும். அன்த, நீயாகிறவன், தல்ஹகு மஅல் அஸ்திகாய், நண்பர்களோடு சிரிப்பாய். ஏன் எல்ஹகு வராது? ஏன்னா அன்த என்பது முகாத்தபு, முன்னிலையை குறிக்கக்கூடியதான ஒரு லமீர். அதற்கு பொதுவாக முகாத்தபான முன்னிலை குறிக்கக்கூடிய ஃபிஅல்களை சொல்றதுதான் பொருத்தமாக இருக்கும். ஆயிஷத்து தஅபுதுல்லாஹ, ஆயிஷா அல்லாஹுவை வணங்குவாள். ஏன் ஆபுது வராது? ஏன்னா இது காயிபு, அதாவது ஆயிஷாவை குறித்து நாம மறைவா சொல்றோம், ஆயிஷா இப்படி அப்படின்னு படற்கை. அப்போ தஅபுதுங்கிற அந்த காயிபான அந்த படற்கையான ஃபிஅல்கள் தான் பொருந்தக்கூடியதா இருக்கும். அஅபுது முத்தக்கல்லிம் வராது, தஅபுது தான் பொருந்தும். அடுத்து பாருங்க, அன அஷ்குரு வாலிதி, நான் என்னுடைய தந்தைக்கு நன்றி செலுத்துவேன். ஏன் தஷ்குரு வராது? ஏன்னா அன என்பது முத்தக்கல்லிம், தன்னை குறித்து புழங்கப்படும் லமீர். அப்ப அதற்கு தோதுவான முத்தக்கல்லிமான தன்னை குறித்து புழங்கப்படும் ஃபிஅல் தான் பொருத்தமாக இருக்கும். நஹ்னு நஹ்மது ரப்பனா, நாங்கள் எங்களுடைய ரப்பை புகழ்வோம். ஏன் அஹ்மது வராது? ஏன்னா இது தன்னை குறிக்கக்கூடியதா இருந்தாலும் அது பன்மை, நாங்கள். அப்ப அதற்கு பன்மையான ஃபிஅல் தான் பொருந்தும். ஹுவ, அவராகிறவர், யக்ஸிது மக்கத்தல் முகர்ரமத்த, சங்கையாக்கப்பட்ட மக்காவை அவர் நாடுவார். அப்ப இங்க என்னது? ஏன்னா ஏன் தக்சிது வராது? ஏன்னா ஹுவ என்பது முதக்கர், ஆண்பாலை குறிக்கக்கூடியதா இருக்குது. அப்ப யக்சிது தான் பொருந்தும். ஹிய, அவளாகிறவள்,
தக்சிதுல் மதீனத்தல் முனவ்வரா, ஒளிமயமாக்கப்பட்ட மதீனாவை அவள் நாடுவாள். இங்க ஏன் யக்சிது வராது? ஏன்னா இது முன்னஸ் பெண்பாலை குறிக்கக்கூடியது. தக்சிது தான் பொருந்தும். அடுத்து அந்த நீயாகிறவன் தக்துபு லைலா, இரவிலே எழுதுவாய். ஏன் நக்துபு வராது? ஏன்னா அந்த என்பது முகாத்தபு, முன்னிலையிலே உள்ள ஒருவரை குறிக்கும் ஆண்பாளுடைய ஒருமையான ஒரு லமீர். அதற்கு தோதுவான தக்துபு தான் பொருந்தும். நஹனு நாங்களாகிறவர்கள், நதுஹபு குல்ல யௌமின் இலா பைத்தி உஸ்தாதி, ஒவ்வொரு நாளும் என்னுடைய உஸ்தாதுடைய வீட்டின் பக்கமாக செல்வோம். ஏன் எதுஹபு வராது? நஹனு என்பது முத்தகல்லிம் பன்மை, தன்னை குறித்து சொல்லப்படக்கூடிய பன்மையின் லமீர். அதுக்கு நதுஹபு தான் பொருந்தக்கூடியதாக இருக்கும். நபீலுன் நபீலாகிறவன், யஹுது அவன் எடுத்துக்கொள்ளான், அல் ஃபவாக்கிஹ பழங்களையும், வல் ஹல்லார காய்கறிகளையும் எடுத்துக்கொள்வான், மிம் மஹல்லில் ஹதராவாத்தி காய்கறிகளினுடைய கடையிலிருந்து. அப்போ வெஜிடபிள் உள்ள ஒரு கடை, காய்கறி கடையிலிருந்து காய்கறிகளையும் பழங்களையும் நபீல் யஹுது எடுத்துக்கொள்வான். ஏன் ஆஹுது வராது? ஏன்னா நபீல் என்பது யாரோ ஒருவரை குறித்து நாம் அறிவிக்கிறோம். அப்ப அது காயிப், நம்மை விட்டும் காயிபுல உள்ள ஒரு மறைந்திருக்கக்கூடிய ஒருவரை பற்றி அறிவிக்க. அப்ப அதுக்கு காயிபான செயல் தான் பொருந்தும். சயீதத்து தஸ்ஜுது லி ரப்பிஹா, அவளுடைய ரப்பிற்கு சஜ்தா செய்வாள். ஏன் நஸ்ஜுது வராது? ஏன்னா சயீதத்து என்பதும் பெண்பாலை குறிக்கக்கூடிய இஸ்மு, காயிபாக அதாவது மறைவான, நமக்கு முன்னிலையிலே உள்ள ஒருவர் அல்ல, நம்மளை குறித்தும் அல்ல, நம்மை விட்டு அப்பாறு இருக்கக்கூடிய ஒன்றை குறித்து வர்றதுனால அதுக்கு காயிபான ஃபியல் தான் பொருந்தக்கூடியதாக இருக்கும். இப்போ இரண்டாவது பயிற்சி முடியுது. இந்த இரண்டாவது பயிற்சியை நாம் ஒழுங்கா படித்தாலே நமக்கு இந்த பாடத்துடைய நோக்கம் நமக்கு தெரிய வரக்கூடியதாக இருக்கும். எந்த இடத்துல காயிபு, முத்தக்கல்லிம், முகாத்தப், எந்த இடத்துல எப்படி முஸ்தகபிலான ஃபியலை பொருத்தணும் என்பது குறித்த விளக்கத்தை சொல்லித்தருது. இப்ப அதை தொடர்ந்து ஜீமுடைய பயிற்சியில நம்ம முன்பு சொன்ன மாதிரியே ஒரு இப்ப எஜிலிசூனா அங்க ஹுவ லமீர், தஜிலிசூனா ஹிய, அந்த லமீர் வருதுன்னா அங்க தஜிலிசு, இப்படி லமீருக்கு தொதுவாக ஃபியலை, ஃபியலுக்கு தொதுவான லமீரை நாம வைத்து பழகணும். அப்பதான் நமக்கு ஒவ்வொரு ஃபியலிலே உள்ள இருக்கக்கூடியதான அந்த அர்த்தங்கள் தெளிவு பெறக்கூடியதாக இருக்கும். அதற்கு ஒரு ஃபியலுக்கு இவங்க ஒரு உதாரணம் போட்டாங்க. இப்ப நாம இதற்கு பிறகுள்ள இந்த அனைத்து ஃபியல்களுக்குமே என்ன பண்ணணும்? இதே போல ஹுவ, ஹிய, அந்த, அன, நஹனு வச்சு நாம சொல்லணும். இப்ப நம்மளால எல்லா வார்த்தைகளுக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால ஒரே ஒரு வார்த்தைக்கு மட்டும் நாம அது போன்ற ஏற்பாடை கொண்டு வந்திருக்கிறோம். பாருங்க, எபுத உ, ஹுவ எபுத உ, ஹிய தபுத உ, அந்த தபுத உ, அன அபுத உ, நஹனு நபுத உ. இப்படி ஒரே ஒரு உதாரணத்திற்கு மட்டும் நாம கொண்டு வந்திருக்கிறோம். மீதி உண்டான வார்த்தைகளுக்கு நாம லமீர்களை பொருத்தி என்ன பண்ணிக்கணும்? ஃபியலினுடைய அசலை நாம விளங்கி கொள்ள வேண்டும். இப்ப அடுத்து தாலுடைய பயிற்சியில ஒரு சில உருது வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு அதற்குண்டான தர்ஜுமாவை கேட்டிருக்கிறார்கள். இதனோடு பாடம் 16 நிறைவு பெறுது. அல்ஹம்துலில்லாஹ். இதை தொடர்ந்து 17வது பாடம் இன்ஷா அல்லாஹ் நாம அடுத்த நாள் பாடத்திலே பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.